योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. தமிழ்ல கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பகவானே பண்ணி கொடுத்திருக்கார். அருள் நிறைவான அமுதக்கடலே, அமுதக்கடலே, கருணாபூர்ண சுதாப்தே, கபலித கன விஸ்வரூபாம், விஸ்வத்தை பூரா முழுங்கிட்டு நிற்கக்கூடிய ரூபத்தோடு கூடினவனே அப்படின்னு. விஸ்வத்தை பூரா முழுங்கிறது, கபலனம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அருணாச்சல ஸ்வரூபம், அருணாச்சலம் இருக்கிறது, சரியான அருணாச்சல தரிசனம் ஏற்படுற போது அங்க விஸ்வம் இல்லை, விஸ்வத்தையே முழுங்குறான் அருணாச்சலம். பகவான் அக்ஷரமணமாலையில சொல்றார், சாப்பாடுன்னை சார்ந்து உணவாயேன் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. நீ சாப்பாடுன்னு நினைச்சு நான் வந்தேன். சாப்பாடுன்னா பகவானை பார்க்கறத பக்தனுக்கு முழுங்கணும்னு ஆசை. ஆனா அந்த ஈஸ்வரன் என்ன பண்றான், இந்த ஜீவனை முழுங்கி விடுறான். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார், பெருமாளை பார்த்த உடனே முழுங்கணும்னு தோணிட்டான், ஆனா கிட்டக்க போன உடனே பகவான் எடுத்து முழுங்கிட்டார். நேத்ரைஹி ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரச சுகாம்போதி பூரே ரமேரன் பட்டதிரி சொல்றார். குருவாயூரப்பனை கண்ணாலையும் செவியாலையும் குடிக்கணும். ஆனா கிட்டக்க போறத பகவான் என்ன பண்றா, இந்த ஜீவனை முழுங்குறான். அந்த முழுங்கிறது தான் கிருபைங்கிறது. அருணாச்சலத்தோட வேலையே அதுதான். உயிர் உண்ணி அப்படின்னு பகவான் சொல்லுவார் அருணாச்சலத்தை, உயிரை முழுங்கக்கூடியது. மலையாளத்துல அருணாச்சலத்தை ஸ்துதிச்சுண்டு நாராயண குரு சுவாமி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். பார்த்தா பகவான் எழுதினதை பார்த்து கோப்பி அடிச்சு எழுதினதாக்குமோன்னு தோணும். ஆனா பகவான் எழுதுறதுக்கு முன்னாலேயே எழுதியிருக்கார் அவர் 28ல போயாச்சு. அக்னிசைலம் தானே அருணாச்சலம். அருணாச்சலத்து ஸ்தல புராணம் என்ன? பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி காண சிரமம் பண்ணினது. அதை வச்சுட்டு ஒரு ஸ்லோகம், அடிக்கு பன்னி போய் நின் முடிக்கு ஒரு அன்னவும் பறன்னு. நமக்கு தமிழே புரியும், மலையாளமே புரியும். அடிக்கு பன்னி போய் நின் முடிக்கு ஒரு அன்னவும் பறன்னு அடுத்து கண்டதில்ல நின்ன இன்னும் அக்னிசைலமே, எடுத்து நீ விழுங்கி என்ன இந்திரியங்களோடுடன் நடிச்சிடும் நமசிவாய நாயகா நமோ நம. கிட்டக்க போன உடனே எடுத்து நீ விழுங்கி என்ன, எடுத்து நீ முழுங்கிட்ட, அப்படியே எடுத்துச்சு. கபலனம் பண்றது, இதான் கபலனம் பண்றது. எடுத்து நீ விழுங்கி என்ன இந்திரியங்களோடுடன் நடிச்சிடும் நமசிவாய நாயகா நமோ நம. அப்படின்னா பிரபஞ்சானுபவம், பிரபஞ்சம் தெரியணுமானால் உடம்புல இருந்துன்னு தான் பிரபஞ்சம் தெரியறது. ஆனால் அந்த ஈஸ்வரானுபவ நிலையில உடம்பும் தெரியறதில்லை, பிரபஞ்சமும் தெரியறதில்லை, தூக்கத்திலேயே போயிடுறது இல்லையா. அப்புறம் அந்த ஸ்வரூபஸ்திதியில என்ன சொல்றதுக்கு இருக்கு? அதுதான் கபலித கன விஸ்வரூப அப்படின்னா, விஸ்வத்தையே முழுங்கின பூர்ண பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவனே. அப்புறம் அடுத்த பாதத்துல அருணாச்சலத்தை சூரியனா பார்த்துன்னு சொல்றார். கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன், உன்னுடைய ரேஸ் அந்த கிரணத்தினால ஹே அருணாச்சல பரமாத்மா அருணோபவ, நீ எனக்கு உதிக்கக்கூடிய சூரியனாக என் முன்னால ஜ்வலிக்கணும். அது அந்த கிரணம் மேல படுறது என்ன ஆறுது? தாமரை விரியறது. அந்த மாதிரி உன்னோட கிரணம் பட்டுதானால் மம சித்த கஞ்ச சுவிகாசாய, மம அப்படின்னா என்னுடைய சித்த கஞ்சம், சித்தம்னா மனம், மனமாக கூடின கஞ்சம், கஞ்சம்னா தாமரை, தாமரை சுவிகாசாய நல்ல நன்னா விரியறதுக்கு, அது நன்னா விரியறதுக்கு நீ உன்னுடைய அருண கிரணங்களை என் மேல போடு அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல பகவான் அருணாச்சலத்தை அருளே ஸ்வரூபமா பிரார்த்தனை பண்ணார். அத்தியாத்ம வாழ்க்கை அருளில தான் தொடங்கிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி,
பகவானோட அருள்ல தான் அத்தியாத்ம வாழ்க்கை தொடங்கிறது. டாக்ஸ்ல முதல் பக்கத்திலேயே ஒரு கேள்வி வருது பகவான் கிட்ட. பகவானே, செல்ஃப் ரியலைசேஷன் அடையணும்னா, ஆத்ம சாட்சா்காரம் அடையணும்னா தியானம், ஜபம், விசாரம், பிராணாயாமம் இதெல்லாம் போருமா, இல்லை அருளும் வேணுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பகவான் சொல்றார், அருள்தான் முதல்ல வேணும், அப்புறம் தியானம் ஜபம் எல்லாமே செகண்டரி தான். அருளும் வேணுமே, அன்பு பூணுமே, இன்பு தோணுமே. ஆத்ம வித்யா கீதத்துல பகவான் பாடுறார், அருளும் வேணுமே. அருள் இல்லாட்டா புரியாது. அதனால முதல் பாட்டே அருள் தான், கிருபை. ரமண பகவானோட கதையை எடுத்து பார்த்தோம்னாலே ஏதோ பகவான் பிரயத்னம் பண்ணின அப்புறம் அருள் அடையலை, அருள் அடைஞ்சப்புறம்தான் பிரயத்னமே இல்லை பகவான் கதையில. மீதி சாதகர்கள் கதை மாதிரி பகவான் கதையில பிரயத்னமே இல்லை. அருளே பூர்ணமா எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. அந்த அருளே இழுத்துன்னு ஸ்வரூபஸ்திதியில இருத்தி இருக்கு. புவிக்குள் பொங்கிடும் புவிச்சொற்புங்கவன், புரிக்குள் சுந்தரன், சுந்தரன் சதிக்கு உற்பன்னனன். அந்த திருச்சுழியில புவிக்குள் பொங்கிடும் சுழி அப்படின்னா திருச்சுழி. திருச்சுழியில பிறந்து சுந்தரனுக்கும் சுந்தரன் சதிக்கும் பிறந்த என்ன தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து ஆள்கொண்டு நான் மாயையில விழறதுக்கு முன்னாடி, அதுலயே வேற ஒரு பாட்டுல சொல்றார், எனக்கு அம்மையும் அப்பனும் ஆகி என்னை ஆக்கி அழித்து அம்மகிமாயை வீழ்ந்து யான் ஆழ்ந்திடும் முன் என் மனம் மன்னி இழுத்து உன் பதத்தில் இருத்தினையால் சின்மயனாம் அருணாச்சலா நின் அருள் சித்திரமென்னே அப்படின்னு. உன் அருளை நான் எப்படி சொல்ல முடியும்? அம்மாவும் அப்பாவுமா இருந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கு இருந்த வயசுல கூட நான் சம்சாரத்துல விழறதுக்கு முன்னாடி என் மனசை இழுத்து பிடிச்சு உன் பதத்துல உட்கார வச்சே இந்த கிருபையை நான் எப்படி சொல்லுவேன்? பகவான் பக்தி என்னன்னு பார்க்கணும்னா ஸ்துதி பஞ்சகத்தை தான் பார்க்கணும். ஸ்துதி பஞ்சகம் பார்த்தா தான் பகவானுக்கும் அருணாச்சலத்துக்கும் இருக்கிற தொடர்பு நமக்கு தெரியும். அந்த கிருபைங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய், எனக்கோர் குறையுண்டோ, குறையும் குணமும் நீயல்லால் எண்ணேன் இவற்றை, என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய், கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே. அந்த பிரேமையை மாத்திரம் எனக்கு கொடு. அந்த அருள்னால நீ என்னை ஆள்கொண்டு என்னுடைய உடம்பு, என்னோட மனம் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டாச்சு. என்னோடதுன்னு இப்ப எதுவுமே கிடையாது. அந்த கிருபை தான் சாட்சாத்காரத்துக்கு முக்கியம். ஒரு நாளைக்கு ரமணாசிரமத்துல பகவான் சந்நிதியில ஒரு சிவ ஆதீன மடத்தை சேர்ந்த ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்கார். அவர் 2-3 நாளா ஆசிரமத்துல தங்குறார். அவர் ஆசிரமம் டெய்லி ரூட்டீன்லாம் பார்த்துட்டே வரார். ஏதோ ஒரு நியமமும் காணும். ஏதோ காத்தாலையானா பெல் அடிக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பகவான் உட்கார்றார், பகவான் நடக்க போறார், உட்கார்றார், எல்லாரும் உட்கார்ந்துக்கிறா. யாரும் ஒரு ஸ்பெஷலா ஒரு ஜபமோ ஏதாவது ஒரு ஹோமமோ ஒரு அபிஷேகமோ பூஜையோ எதுவும் அப்படி ஒரு ரூட்டீனா எதுவுமே காணல இவருக்கு. 2-3 நாள் பார்த்தப்புறம் இவர் தைரியமா பகவான் கிட்ட ஒரு நாளைக்கு கேட்டார், சுவாமி உங்க சம்பிரதாயம் என்ன அப்படின்னு கேட்டார். எல்லாத்துக்கும் ஒரு சம்பிரதாயம் வேணும் இல்லையோ, உங்க சம்பிரதாயம் என்ன? பகவான் பதிலே சொல்லல. ஏதாவது இருந்தா தானே சொல்றதுக்கு. பகவான் பதிலே சொல்லல. திரும்ப திரும்ப இவர் கேட்டார், உங்க சம்பிரதாயம் என்ன? அப்பவும் பகவான் பதில் சொல்லல. அப்ப கிட்டக்க இருக்கிற அடியார்கள்ல இருக்கிற ஒருத்தர் சொன்னார், ஒரு சம்பிரதாயம் இல்லாம இருக்கிற சம்பிரதாயம் தான் எங்க சம்பிரதாயம். அவர் திரும்ப அவர்கிட்டயே கேட்டார், உங்க சம்பிரதாயம் என்னன்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னார், நாங்க காத்தாலேருந்து சாயந்தரம் ஆடத்துக்குள்ள என்னவோ ஜபம் பண்ணுவோம், ஒரு கணக்குப்படி பாராயணங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு ராத்திரி ஆடத்துக்குள்ள அந்த பண்ணினது அனுஷ்டானங்களை எல்லாம் எங்க குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம்.
இப்படி நாங்க பண்ணுவோம், பண்ணினத்தையெல்லாம் எங்களுக்கு வேணுங்கிற அந்த பல இச்சை இல்லாம குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். இது சொன்ன உடனே பகவான் சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். பகவான் குலுங்கி குலுங்கி சிரிச்சுண்டு எல்லார்ட்டையும் சொன்னாராம், ஓ தேவையில்லையே, குருவுக்கு ரொம்ப சுகம், குரு சும்மா இருந்துட்டா போற, இவாள்லாம் பண்ணி கொடுத்துடுவா குருவுக்கு. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் பகவான் அங்க சொல்றது. குருவுக்கு ரொம்ப சுகம், இவாள்லாம் பண்ணிட்டு குருவுக்கு கொடுத்துடுவா, குருவுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ணாமையே வாங்கி வச்சுடலாம். இது எப்படி இருக்குன்னா, முதல்ல வச்சுட்டு வட்டி கொடுக்கற மாதிரி அப்படின்னா, டெபாசிட் வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி, முதல்ல வச்சுட்டு வட்டி கொடுக்கற மாதிரி அப்படின்னு கேட்டு இருக்கிறவாள். பகவான் என்ன மீன் பண்ணினாருங்கிறத அவளுக்கு சரியா புரிஞ்சுதோ என்னவோ தெரியல. எல்லாரும் சிரிச்சா. கரெக்டா அந்த டைம்ல முருகனார் சுவாமிகள் அங்க வந்தார். முருகனார் சுவாமி பார்த்தாலே பகவான் முகம் விரியும். அவளுக்கு கண்ணாலேயே பேசிக்கிறது தான். முருகனார் பார்த்த உடனே பகவான் திரும்பவும் ஹி ரிப்பீட்டட் இதே விஷயத்தை முருகனார் கிட்ட, ஓய் கேட்டீரா, ஓய் இவா சம்பிரதாயத்தை கேட்டீரா, இவாள்லாம் ஏதோ ஜபம் பண்ணுவாளாம், ஏதோ பாராயணம் பண்ணுவாளாம், அப்புறம் பலத்தை எல்லாம் குருவுக்கு கொடுப்பாளாம். இது முதல்ல வச்சுட்டு வட்டி கொடுக்கற மாதிரி, தேவையில்லையே அவா குரு, அவள் குருவுக்கு எல்லாம் கிடைச்சிடுமே. முருகனார் ரொம்ப சீரியஸா, இவெல்லாம் சிரிச்சா, முருகனார் சிரிக்கவே இல்லையோ, முருகனார் முகம் செவந்துட்டு. முருகனார் சொன்னாரா, அவா குரு எவ்வளவோ பரவாயில்ல, முதல்ல வச்சுட்டு தானே வட்டி வாங்கிக்கிறார், இங்க இருக்கிற சாமி முதலையே முழுங்கிடுத்து. ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதானது முக்கியமானது நம்மளையே நம்ம ஈஸ்வரனுக்கு கொடுக்கணும். நான் ஒரு செப்பரேட்டா ஒன்று வச்சுக்கப்படாது. அது முடியாத ஒரு போதுதான், ஒரு செகண்டரி ஸ்டேஜ் தான் பகவானே கீதையில சொல்றான். சரி, தத கர்மபல தியாகம் குரு அப்படிங்கிறார். நீ ஒன்னே தியாகம் பண்ண முடியலையா, சரி அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் ஏதோ பண்ணிட்டு கர்மபலத்தை பகவானுக்கு காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா அப்படின்னு அர்ப்பணம் பண்றேன். அதை தான் பகவான் பரிகாசம் பண்ணினார். டெபாசிட் வச்சு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி. டெபாசிட் என்னது, அகங்காரம். அது போகாம அப்படியே இருக்கு. அது ஏதோ பண்ற மாதிரியும், ஏதோ சாதனை பண்ற மாதிரி, அனுஷ்டானம் பண்ற மாதிரி அது நினைச்சுட்டு அப்புறம் அது பண்ணின பலத்தை குருவுக்கு கொடுக்கறது. இந்த பண்றவனே போலி, பொய். அவன் ஏதோ உண்மை மாதிரியும் அவனை வச்சுட்டே இருக்கு. அவனை வச்சுன்னு அந்த போலியா இருக்கிற அகங்காரம் பண்ணின பலத்தை குருவுக்கு பெருசா அர்ப்பணம், நான் பண்ணினேன் இதா அப்படின்னு குருவுக்கு கொடுக்கறதுக்கு தான் பகவான் டெபாசிட்டை வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட கொடுக்கறதுன்னு சொன்னார். அது கேட்டு இருந்த வாழ் பல பேருக்கும் புரியல, பகவான் என்ன மீன் பண்ணினாருங்கிறது புரியல. ஆனா முருகனார் சுவாமிகளுக்கு அப்பவே அடிச்சு கொடுத்தேன். ஏன்னா அவருக்கு நடந்தது அதுதானே. அவரே சொல்றார் ஒரு இடத்துல, எனக்கு என்னோட குரு எனக்கு தியானம் பண்றதுக்கும் டைம் தரல, சாதனை பண்றதுக்கும் டைம் தரலங்கிறார். ஏன்னா அது கண்ண மூடின்னு உட்காரணுமே, அதுக்கு இருக்கிற டைம் கூட கொடுக்கலையாம். அதுக்கு முன்னால முழுங்கி விட்டார். முருகனார் அது புரிஞ்சின்றவர் சொன்னார், இங்க டெபாசிட்டியே முழுங்கியாச்சு, முதலையே முழுங்கியாச்சு. அப்புறம் யாரு இன்ட்ரெஸ்ட் முதல்ல இருந்தா தானே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு. அந்த பண்ணறவன் இருந்தா தானே எதையோ பண்ணிட்டு நாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறதுக்கு. அந்த பண்ணறவனே போயிடுத்துனா அப்புறம் யாரு பண்ணிவிட்டு முதல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். கர்ம பலத்தை அர்ப்பணம் பண்ண கர்த்தா ஒருத்தன் இருந்தா தானே. கர்த்தாவே இல்லையானால் கர்ம பலனை யாரு அர்ப்பணம் பண்ணுவா? நான் கர்த்தான்னு முதல்ல நினைச்சுக்கணும், நான் போக்தான் நினைச்சுக்கணும், அப்புறம் நான் கர்மா பண்ணணும், அப்புறம் அந்த பலனை கொடுக்கணும். இது எல்லாமே பகவத் கிருபை முழுங்கி விடுத்தானால், அந்த தன்னையே முழுங்கி விடுத்தானால், அந்த அகங்கிருதியே முழுங்கி விடுத்தானால், சாவாமல் சாவு அப்படின்னு பகவானே இந்த பதத்தை பிரயோகம் பண்றார். சாவாமல் சாவு. சரீரம் இருக்கிறதையே உள்ள இருக்கிற அகங்காரத்தோட மரணம் அது ஏற்பட்டு விடுத்தானால், யாரு கர்மா பண்றா, யாரு பலனை அர்ப்பணம் பண்றா, எதுவுமே அவனை பாதிக்கிறது இல்லை. இதுதான் கபலனம். கபலனம் முழுங்கிறதுங்கிறது.
இந்த பதத்தை எல்லா மகாத்மாக்களும், உண்மையான அனுபூதி பெற்ற எல்லா மகாத்மாக்களும் இந்த பதத்தை ஒரு விதத்துல இல்லாட்டா இன்னொரு விதத்துல பிரயோகம் பண்ணியிருக்கான். வேதமே இதை சொல்றது, வயம் தேவஸ்ய போஜனம் அப்படிங்கிறது. நம்மளே தேவனுக்கு போஜனம், பகவானுக்கு போஜனம். பகவான் இந்த ஜீவனை முழுங்குறார். அந்த முழுங்கிறது தான் பெரிய கிருபை. அதுதான் கபலித கன விஸ்வரூபம். அதனால முதல் ஸ்லோகம் அருள் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல பிரம்ம லட்சணத்தை சொல்லப்படுறது. பாகவதமும் அதோட ஆரம்பிச்சது. பிரம்மசூத்திரத்துல 2வது சூத்திரம் ஜன்மாத்யஸ்ய யதா. பாகவதம் தோங்கர்த்தியும் ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த காணக்கூடின ஒரு பிரபஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நமக்கு எது தெரியுமோ அந்த தெரியறதுலேருந்து உண்மையான வஸ்துக்கு போகணும். இப்ப என்ன தெரியறது? பிரபஞ்சம் தெரியறது. இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து தோன்றது, எங்க இருக்கு, எங்க லயமாகிறது, பிரபஞ்சத்துக்கு மூலம் என்ன, அதை வச்சுட்டு பகவான் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல, துவை அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா பிரலீனம் ஏதத் சித்திரம் ஹிருதி அகம் இதி ஆத்மதயா நிருத்யசி போஹோ தே வதந்தி ஹிருதயம் நாம. ஹே அருணாச்சலா, துவயி அப்படின்னா உன்னில சர்வம் பூத்வா, சர்வம்னா எல்லாம், இந்த காணக்கூடிய சகல பிரபஞ்சமும் பூத்வா அப்படின்னா தோன்றி, ஸ்தித்வா அப்படின்னா இருந்து, பிரலீனம் லயமாகிறது. உங்ககிட்டயே தோன்றது, உங்ககிட்டயே நிக்கிறது, உங்ககிட்டயே லயமாகிறது. ஒரு சமுத்திரத்துல அலை தோன்றது பூத்வா, அலை மேல நிக்கிறது ஸ்தித்வா, அலை திரும்பவும் போய் லயமாகிறது பிரலீனம். அந்த மாதிரி துவயி அருணாச்சலா சர்வம் பூத்வா ஸ்தித்வா பிரலீனம். இந்த காணக்கூடிய பிரபஞ்சம் பூரா அதுக்கு தோற்றத்துக்கு மூலஸ்தானம் அருணாச்சலம் தான்கிறார். அப்ப அருணாச்சலம்னா என்ன? பூர்ண பிரம்ம வஸ்து, சைத்தன்யம், பிரஜை. பிரபஞ்சத்துக்கு பூரா மூல காரணம் அதுதான். இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற சயின்டிஸ்ட் பல பேரும் அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கலாம். எதுக்குன்னா, இடையா யாரோ சொல்லிட்டு இருந்தா இது விஷயம், இது நான் படிச்சு தெரிஞ்சதல்ல, ஒரு சயின்டிஸ்டே சொன்னார். எதுக்கு பணம் வாங்கிட்டு இருக்கான்னா, புதிய ஒரு ரிசர்ச். அது என்ன ரிசர்ச் பண்றா? காட் பார்ட்டிக்கிள ரிசர்ச் பண்றாளாம். அது கண்டுபிடிச்சு கொடுத்துன்னா எல்லாத்துக்கும் மூல காரணம், பிரபஞ்சத்துல காணக்கூடிய சர்வத்துக்கும் மூல காரணமா ஒண்ணு, அதுக்கு காட் பார்ட்டிகிள்னு பேர் வச்சிருக்கா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பணம் வாங்கிட்டு இருக்கலாம். அப்படி காட் பார்ட்டிகிளை வெளியில கண்டுபிடிச்சு முடியுமா? அப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சாலும் அவனுக்குள்ளதான் அவன் கண்டுபிடிச்சுக்கணும். திரும்பியும் ஒருத்தரும் கண்டுபிடிக்க வேண்டி வரும். இல்லாதக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சு வச்சு எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணின்றதுனால நடக்க போறதில்லை. ஏதோ ஒரு மூல காரணத்தை தேடின்னு இருக்கும். எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு மூல காரணம். இது சயின்ஸ்ல பூர்வகால ரிஷிகளும் அந்த கேள்விதான் கேட்கிறா. முண்டகோபனிஷத்துல அங்கிரசர் கிட்ட போய் சௌனகர் கேட்கிறார், கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. இந்த காணக்கூடிய எதை உணர்ந்தால் எல்லாம் உணரப்படுமோ அதை சொல்லித்தாங்கோ. எது தெரிஞ்சின்றால் அதுக்கு மேல எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காதோ அதை சொல்லித்தாங்கோ. எதை அடைஞ்சால் அதுக்கு மேல எதையாவது அடையணுங்கிற ஆசை இருக்காதோ அதை சொல்லித்தாங்கோ. சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றத சொல்றார். யோக நிலை அடைஞ்சாச்சுன்னு எப்படி தெரியும்? அதுக்கு அவர் லட்சணம் சொல்றார், ஜிக்ஞாசா நிவர்த்தி. அதாவது புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உண்டாகவே உண்டாகாதான் உள்ள, அப்படியே நிவர்த்தம் ஆயிடுறது. பிரேப்சா நிவர்த்தி, புதுசா எதையாவது அடையணும் பிராபிக்கணுங்கிற ஆசை நிவர்த்தி ஆயிடுறது. ஜிகாசா நிவர்த்தி, தன்னிலேருந்து எதையாவது மாற்றணும் உபேட்சிக்கணும்
எதையாவது நாம் விடணும்ங்கிற ஆசையும் போயிடுறது. ஜிஹாசா நிவர்த்தி, சிகிர்ஷா நிவர்த்தி. உலகத்திலேயோ இல்லை தன்னிலேயோ தன் வீட்டிலேயோ ஏதாவது புதுசா ஒரு கர்மா பண்ணணும், சம் ஆக்ஷன் ஹேஸ் டு பி டன் ங்கிற அந்த ஒரு நினைப்பு, அந்த ஒரு உணர்ச்சி உண்டாகாது. சிகிர்ஷா நிவர்த்தி. சோக நிவர்த்தி, உள்ள யூ ரெஃப்யூஸ் டு பி சாரோஃபுல், என்ன வந்தாலும் அசங்கிறது இல்லை, சோகம் வராது. பய நிவர்த்தி, பயம் வரதில்லை. சர்வ சங்கல்ப நிவர்த்தி, நம்ம மனசு சும்மா உட்கார்ந்து இருந்தா சங்கல்பிச்சுட்டே இருக்கோம் இல்லையோ, அந்த சங்கல்பத்தையும் விட்டு விடுறதுதான், சங்கல்பிக்கிறதே இல்லை. இப்போ கோயம்புத்தூர்ல பிரவச்சனம் நடக்கிறது, கார்ல போறது, கார்லாம் டேப் ரெக்கார்டர் போட்டிருக்காங்க, ரேடியோவோ பாட்டோ ஏதோ. ஆஃப் பண்ணிடா சொன்னேன், சொன்ன உடனே ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பின்னம் பாடுறது. அப்ப நான் சொன்னேன், உங்ககிட்ட தானே ஆஃப் பண்ண சொன்னேன் இல்லையா? என்ன பண்றது சார், அது கேடு வந்திருக்கு, ஆஃப் பண்ணாலும் பாடுறது. நம்ம மனசு அப்படிதான், சில ரேடியோ ஆஃப் பண்ணாலும் பாடும். அது மாதிரி நம்ம மனசை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மெக்கானிசம் கிடையாது, அது சங்கல்பிச்சுட்டே இருக்கு, அது பாட்டுக்கு சுதந்திரமா. அது சங்கல்பம். அந்த சங்கல்பம் இல்லாத நிலை சங்கல்ப நிவர்த்தி. இப்படி அநேக நிவர்த்திகளை சொல்றாங்க சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள். அந்த உள்ளத்துல பூர்ணதை, அப்ப எனக்கு அடைய வேண்டியதை அடைஞ்ச ஒரு திருப்தி. உலகத்துல சாதாரணமா ஜனங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீள் அப்படின்னு கேட்டா யூஸ்வல் ஆன்சர் என்ன? அப்படியே போறது அப்படின்னா சொல்ல கொள்ளாதுன்னு அர்த்தம். ஐ எம் மைசெல்ஃப், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், ஏதோ போயின்னு இருக்கு, இப்படி சுத்தின்னு இருக்கு, அவ்வளவுதான். வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார், அடைய வேண்டிய அடைஞ்சவன் அவன் என்ன சொல்றான், நீ எப்படி இருக்கான்னு கேட்கறத, தன்யோகம் தன்யோகம் திரிதன்யோகம் பிராப்தவ்யம் பிராப்தம் கர்த்தவ்யம் கிருத்தம் தன்யோகம் தன்யோகம் அப்படிங்கிறான். அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டேன், செய்ய வேண்டியதை செய்துட்டேன், இனிமே எனக்கு ஏதாவது அடையணுங்கிற ஆசையும் எழும்புறதில்லை, செய்யணுங்கிற ஆசையும் எழும்புறதில்லை. ஐ எம் ரியலி பிளஸட் 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 அப்படிங்கிற ஒரு தன்யதா போதம், ஒரு பூர்ணதா போதம், ஒரு ஆனந்தம் உள்ளத்துல எழும்புறது. அப்ப என்ன ஆறுது? பூர்ண திருப்தி ஏற்படுறது, பூர்ண சாந்தி ஏற்படுறது, நிறைவு ஏற்படுறது. அந்த நிறைவு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். அந்த நிறைவை தான் நமக்கு அடையறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அது எப்ப அடைய முடியும் அப்படின்னா, எதை அடைஞ்சால் அது அடைய முடியுமோ, எது இந்த பிரபஞ்சத்துக்கு பூரா மூல காரணமோ அதுதான் இங்க பகவான் இங்க சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்துல. அதுதான் இன்னைக்கு சயின்ஸ் கூட வெளியில தேடின்னு இருக்காவா, வெளியில எதுலையாவது கிடைக்க முடியுமா, எதையாவது ஒன்று அடைய முடியுமா, பூர்ண திருப்தி வர முடியுமா, வெளியில எதையோ கண்டுபிடிக்கிறாவா, ஓரோ வஸ்துவையா தேடி கண்டுபிடிக்கிறா. ஒருத்தருக்கு ஆப்பிள் தலையில விழுந்தது, ஏன் அந்த பக்கம் விழல இந்த பக்கம் விழல, கீழே விழுந்ததுன்னு யோசிச்சார், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சார். நாங்கள் ஸ்கூல்ல படிக்கிறத சொல்லுவோம், அது பைஹார்ட் பண்ணிட்டு வரத சொல்லுவோம், தேங்காய் விழுந்திருந்தா நமக்கு படிக்க வேண்டியே வந்திருக்காது, ஆப்பிளா விழுந்ததுனால்தான் நமக்கு பைஹார்ட் பண்ணிட்டு ஏதோ கண்டுபிடிக்கும். உலகத்துல இப்படி சின்ன சின்ன விஷயங்களா கண்டுபிடிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் 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 கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது. ஆனா என்ன, எவ்வளவு தெரிஞ்சாலும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு ஔவையார் சொன்ன மாதிரி எத்தனை படிச்சாலும் போறதில்லை, திருப்தியே வரப்போறதில்லை. அப்போ இந்த வெளியில இருக்கிற ஞானம் இருக்கே, அது ஞானமே அல்ல, அதுக்கு அறிவுன்னு சொல்ல முடியாது. அதனால வெளி அறிவு வேண்டா வைக்க நம்மளால முடியாது. ஆனா அந்த அறிவுக்கு லிமிட்டேஷன் இருக்கு, தெரிஞ்சுட்டு வேணும்ங்கிறத மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கப்படும். அதுக்கு மேல வெளி விஷயங்களை நமக்கு விவகாரத்துக்கு எவ்வளவு வேணுமோ, நம்ம வேலைக்கு எவ்வளவு வேணுமோ, நமக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு வேணும், அதோட வெளி அறிவை நிறுத்திக்கணும். இல்லாட்டா என்ன ஆகும்னா
கூடுதல் கூடுதல் ஜெனரல் நாலேஜ் சொல்லி இருக்கிற குப்பையெல்லாம் தலையில ஏத்திண்டால் அவர் பிரெயின் வில் பிகம் மோர் அண்ட் மோர் வீக். அப்புறம் எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு அதுக்கு பவர் இருக்காது. எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்த அதுக்கு பவர் இருக்காது. இட் வில் பிகம் வெரி ஷாலோ அண்ட் கிராஸ். அதனால என்னோட சப்ஜெக்ட் என்னவோ, என்னோட விஷயம் என்னவோ, எனக்கு பண்ண வேண்டிய வேலை என்னவோ, அதனாலதான் ஸ்வதர்மத்திலேயே நிக்கிறதுங்கிறது வச்சுண்டா. உலகத்துல ஏதோ ஒரு வேலை பண்ணணும், ஏதோ ஒன்று படிக்கணும் இல்லாம இருக்க முடியாது. அதுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு வெளி அறிவை சம்பாதிச்சுக்கோ. ஆனால் வெளி அறிவு அறிவல்ல, அதுக்கு அபராவித்யான்னு சொல்றா. அபராவித்யா பராவித்யா அப்படின்னு உபனிஷத்து 2 வித்தியைகள் சொல்றது. ஆனா ஆதிசங்கரர் பாஷ்யம் பண்றத அபராவித்யா அப்படின்னு பேரு போட்டாலே தவிர அது வித்யை அல்ல, அபராவித்யா அவித்யா அப்படின்னு சொல்றார். அப்படியே பாஷ்யத்துல எழுதுறார். அபராவித்யை வித்யை அல்ல, அது அவித்யை தான். ஆனா கொஞ்சம் அவித்யை இல்லாம உலகத்துல இருக்க முடியாதுங்கிறதுனால அந்த அவித்தியை வச்சுக்கோ. தனி தங்கத்தினால ஆபரணம் பண்ண முடியாது, அதுல கொஞ்சம் சேர்த்துக்கணும், காப்பர் சேர்த்துக்கணும், அப்பதான் ஆபரணம் பண்ண முடியும். உலகத்துல உபயோக விவகாரத்துக்கு கொஞ்சம் கலர்ப்பு அடல்ட்ரேஷன் இருக்கு, போட்டோம், சாரம் இல்லை. ஆனால் முக்கியமான வித்யை, இந்த வித்தியினால எனக்கு பூர்ணத்தை வராது. எந்த வித்தியினால எனக்கு பூர்ணத்தை வரும், எதை அடைஞ்சால் எனக்கு பூர்ணத்தை வரும் அப்படின்னா அதைத்தான் பகவான் இங்க சொல்றார். இந்த பிரபஞ்சம் பூரா எதுல தோன்றி, எதுல உதித்து, எதுல நின்று, எதுல லயமாகிறதோ அதுவே அருணாச்சலா உன்னுடைய ஸ்வரூபம். தைத்திரிய உபனிஷத்துல பிருகு மகர்ஷி அவ அப்பா வருணன் கிட்ட போய் கேட்கிறார், அதீஹி பகவோ பிரம்மேதி, பிரம்மம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்கோ. வருணன் சொல்லி கொடுக்கிறான் பிருகுக்கு, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி. எதுலேருந்து இந்த பூதங்கள் பிரபஞ்சம் எல்லாம் உத்பவிக்கிறதோ, எதுல நிற்கிறதோ, எதுல லயமாகிறதோ தத் பிரம்மம், அதுதான் பிரம்மம். தத் விஜிஜ்ஞாசஸ்வ, அதை தெரிய ஆசைப்படு. இந்த காணக்கூடிய பிரபஞ்சம் இப்ப தெரியறது, இது எங்க தோன்றது, எங்க நிக்கிறது, எங்க லயமாகிறது. ஜனக மகாராஜாவோட சதஸ்ல இந்த சர்ச்சை நடந்தது. ஜனகர் சொன்னார், நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்ட் பதில் யாரு சொல்றாளோ அவளுக்கு 100 ஆயிரக்கணக்கு மாடுகள், அந்த மாடுகளுக்கு கொம்புல தங்கம் கட்டின மாடுகள், இந்த மாடுகளை எல்லாம் நான் தானமா கொடுக்கிறேன் அப்படின்னு ஜனகர் சொன்னார். நிறைய பிராமணால் இருக்கா, படிச்சவெல்லாம் இருக்கா, எல்லாருக்கும் ஆசை மாடு வாங்கிக்கணும். ஆனா கேள்விக்கு பதில் சொல்லணுமே, இவர் பிரம்ம வித்தியை கேட்க போறார். பதில் சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா அதுக்கு அப்புறம் பதில் சொல்லலைன்னா அபமானமா போயிடும், ஊர்லேயும் துரத்தி விடும், ஏதோ நடந்துடும். யாஜ்ஞவல்கியர் மாத்திரம் எழுந்திருந்து நிற்கிறார். யாஜ்ஞவல்கியர் எழுந்திருந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல ஜனகரை பார்க்கவே இல்லை, அவரோட சிஷ்யரை எங்க பார்த்தார். சிஷ்யரை கூப்பிட்டு இந்த மாடெல்லாம் ஆசிரமத்துக்கு அழைச்சுன்னு போ. அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் எழுந்திருந்து, யாஜ்ஞவல்கியரே கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி மாடு எடுத்துன்னு போறீங்களே. அவ யாஜ்ஞவல்கியர் சொன்னார், ஜனகர் பிரம்மத்தை பற்றி கேட்க போறார், அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றோம், அந்த பதில் சொல்றதுக்கு கூலி இந்த மாடு அல்ல, எனக்கு இப்போ தற்காலம் மாடு வேணும், அதனால மாடை கொண்டு போய் சொல்றேன். நான் கொடுக்கக்கூடிய வித்தைக்கு கூலி இந்த மாடு கொடுத்தாலாம் போறாது, சமுத்திரம் பூரா சுத்தி இருக்கிற பூமியை கொடுத்தாலும் ததோ பூயஹா ததோ பூயஹா. அதனால நான் அதுக்கப்புறம் வாங்கினேன்னா அது கூலியா போயிடும். அதனால இந்த மாடெல்லாம் முதல்ல ஆசிரமத்துக்கு போட்டோம். அப்படின்னா நீங்க பிரம்மனிஷ்டரோ அப்படின்னு கேட்கிறாவா அங்க இருக்கிற சதசுல இருக்கிறவாள்லாம். யாருக்கும் மாடு போறது பிடிக்கல. ஆமாம் அப்படிங்கிறார் யாஜ்ஞவல்கியர். பிரம்மனிஷ்டர்னா உங்களுக்கு மாடு என்னத்துக்கு, மாடை எங்களுக்கு கொடுத்துருங்கிறார். ஏமாத்துறதுக்கு விடல. யாஜ்ஞவல்கியர் சொல்ற, தற்காலம் நான் பிரம்மனிஷ்டன் அல்ல, பசுகாமோகமஸ்மி, நான் பசுகாமன், அதனால பசுமாடு ஆசிரமத்துக்கு போட்டோம், அது போனதுனால இப்ப பிரம்மனிஷ்ட கலைஞ்சு போறது இல்லை, அப்புறம் பதில் சொல்றேங்கிறார். அதுக்கப்புறம் கேள்விக்கு மேல கேள்வி வரும், ரொம்ப ரசமான சந்தர்ப்பம். அந்த கேள்வி கேட்கறத கேள்வி கேட்கிறா ஒருத்தரா. அதுல சொல்ற, இந்த பூமி எங்கேருந்து தோன்றிது? யாஜ்ஞவல்கியர் சொல்றார், ஜலத்திலேருந்து தோன்றிது. ஜலம் எங்கேருந்து வந்தது?
ஜலம் அக்னியில வத்தி போயிடுறது, அக்னியிலேருந்து தோன்றிடுது. எதையுமே கண்டுபிடிக்கணுமானால் அது எங்க லயமாகிறதுன்னு பார்த்தா அது எங்கேருந்து கிளம்புறது தெரியும். அது எங்க லயமாகிறது அப்படின்னு கவனிச்சோமானால் அது எங்கேருந்து கிளம்புறது தெரியும். தண்ணியில ஜலத்தை கலக்கலாம், ஜலம் அக்னியில எவாபரேட் ஆகி போறது. அக்னி எங்கேருந்து தோன்றிட்டுன்னு கேட்கிறான். அக்னி வாயுவிலேருந்து தோன்றிட்டு. வாயு நல்லா காத்தடிச்சு விடுத்துனா அக்னி அணைஞ்சு போயிடும். வாயு எங்கேருந்து தோன்றிட்டு? வாயு எங்க சலிக்கிறது? வாயு இல்லாத இடம் ஏது? ஸ்பேஸ் இல்லையா? பறந்து பறந்து வருது பாருங்க. இந்த அன்வேஷனம், வெளியில இருக்கிற என்கொயரி, இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் சட்டில் அண்ட் மோர் பர்வேசிவ். தெரியல இல்லையா? தூங்கி எழுந்திருக்கிற போது, மனம் விரியற போது எங்க படுத்துட்டு இருக்கேன்னு தெரியறது. எத்தனை டைம் ஆச்சு? டைமும் ஸ்பேஸும் ஒரே டைம்ல தெரியறது, ஒரே க்ஷணத்துல தெரியறது. எங்க படுத்துட்டு இருக்கேன்னு தெரியறது, எத்தனை டைம் ஆச்சு தெரியறது, எல்லாம் ஐ பிகம் கான்சியஸ் when the mind arises. அப்ப மனசுல தான் ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ்ங்கிறது மைண்ட்ல தான் இருக்கு. அதனால மனசுல இருந்து தோன்றித்து. மனம் எங்க தோன்றித்து? அதான் பகவானும் கேட்கிற கேள்வி இல்லையா? பகவான் அந்த சோர்ஸ்லயே நிற்கிறார். மனம் எங்க தோன்றித்து? மனசு எங்க கிளம்புறது அப்படின்னு பார்த்தா மனம் எங்க லயமாகிறது பார்க்கணும். எங்க லயமாகிறதுன்னு பார்த்தோமானால் பிரபஞ்சத்துக்கு பூரா காரணமாச்சு. பிரபஞ்சம்னா பஞ்சபூதாத்மகம் தானே. பிரபஞ்சம் பூரா மனசுல இருக்கு. மனசு உதிச்சாதான் உலகம் தெரியறது. மனசு லயமானா உலகம் தெரியலை. நஹ்யஸ்தி அவித்யா மனசோதிரிக்தா மனோஹி அவித்யா பவபந்தஹேது தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம் விஜృంభిதேஸ்மின் சகலம் விஜృంభதே அப்படிங்கிறார் ஆதிசங்கரன் விவேக சூடாமணியில. மனசு எழும்பறத சகலதும் எழும்புறது, மனசு லயமாகிறது சகலதும் லயமாகிறது. அப்ப மனம் எங்கேந்து கிளம்புறதுன்னு கவனிச்சோமானால் மனம் எங்கேயோ போய் ஒடுங்கிறது தூங்குற போது. மனம் எங்கேயோ போய் எழும்புறது. அந்த ஒடுங்கி எழும்பக்கூடிய இடம், உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல். அந்த உதிக்கிற இடம் எங்க அப்படின்னு கவனிச்சோமானால் அந்த உதிக்கிற இடம் தான் ஹிருதயஸ்தானம். ஆகாசத்தை விட மனம் சூக்ஷ்மம். மனசோட மோஸ்ட் சட்டில் ஃபார்ம், சூக்ஷ்மமான ரூபம் நான்கிற அகங்கார விருத்தி. அகங்கார விருத்தி, அந்த அகங்கார விருத்தியை பிடிச்சுண்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோமானால், இப்போ சுருக்கி பாருங்க, பூமிங்கிறது வெள்ளம் தான். பிரளய காலத்துல மண்ணு போய் முதல்ல வெள்ளமாகும், வெள்ளம் போய் காற்றாகும், காற்று போய் அக்னியாகும், அக்னி போய் வாயுவாகும், வாயு போய் ஆகாசமாகும், ஆகாசமும் சுருண்டு மனசுல மடங்கும். அப்போ பூமிங்கிறது வெள்ளம் தான், வெள்ளம்ங்கிறது தீ தான், தீங்கிறது வாயு தான், வாயுங்கிறது ஆகாசம் தான், ஆகாசம்ங்கிறது மனம் தான், மனம்ங்கிறது அகங்காரம் தான். பகவான் அகங்காரம் தான் மனம் அப்படின்னு சொல்றார். மனம்ங்கிறது அகங்காரம் தான். அகங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தோமானால் அகங்காரம்ங்கிறது அருணாச்சல ஸ்வரூபம் தான். நம்ம அதுல இருக்கிற காரம் போயிடும். அதை ஆராய தொடங்கினோமானால் அதுல இருக்கிற காரம் போயிடும். அப்புறம் மதுரம் தான் இருக்கும். நம்ம ஆராயாம இருக்கிற வரை தான் அதுல காரம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. அது ஆராயத் தொடங்கினோமானால் ஹிருதி அகம் இதி நிர்த்யசி போஹோ தே வதந்தி ஹிருதயம் நாம அப்படிங்கிறார். அந்த மனம் உதிக்கும் இடத்துல இந்த நான் 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 இருக்கிற நடனம், திருநடனம், அந்த ஈஸ்வரனுடைய நடனம், அந்த நடனம் சிதம்பரத்தை நமக்கு பார்க்கலாம். சிதம்பரத்தை பார்த்த அப்புறம் தான் அருணாச்சலத்தை பார்க்க முடியும். சிதம்பர தரிசனத்துக்கு அப்புறம் தான் அருணாச்சல தரிசனம். பகவானை யாரோ சிதம்பரத்துக்கு கூப்பிட்டப்ப பகவான் எழுதினாரே, அச்சலனே ஆயினும் அச்சபை தன்னில் அச்சலையாம் அம்மை எதிராடும், அச்சல உருவில் அச்சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்று அறி அப்படின்னார். அச்சலமான பிரம்மம் சிதம்பரத்துல நடனம் ஆடுறது, சக்திக்கு எதிரில் நடனம் ஆடுறது. அந்த நடனம் ஒடுங்கிற இடம் தான் அருணாச்சலம். அருணாச்சலத்துல நடனம் கிடையாது, நிச்சலம் தான். அதனால்தான் அதுக்கு அச்சலம், சலிக்காத வஸ்து.
அங்க சபாபதி நடனம் ஆடின்னு இருக்கார். அந்த நடனத்தை முதல்ல நம்ம ஹிருதயத்துல பார்ப்போம். சிதாகாசத்துல அகம் அகம் அகம்ங்கிற நடனத்தை, திருநடனத்தை நாம நம்ம உள்ளத்துல பார்ப்போம். அந்த சிதம்பர ரகசியம், அந்த சிதம்பர நடனம் நம்ம உள்ளத்திலேயே நமக்கு தெரியும். சைதன்ய நடனம், நடராஜ நிறுத்தம். அந்த நடராஜ நிறுத்தம் தான் இங்க பகவான் 2வது பாதத்துல சொல்றார். ஹிருதி அகம் இதி நிருத்யசி போஹோ தே வதந்தி ஹிருதயம் நாம. என்னுடைய உள்ளத்துல அகம் அகம் அப்படின்னு, ஹே அருணாச்சலா நீ நிறுத்தமாடுற. மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என் அருணாச்சலாங்கிற. மொட்டை அடிக்கிறது என்ன? வாசனையெல்லாம் அழிச்சு, அகங்காரத்தை அழிச்சு, அந்த பிரபஞ்சமா தோன்றினது பூரா நீங்கி ஸ்வயம் ஈஸ்வரன் உள்ளத்துல நட்டமாடினை என் அருணாச்சலா. அந்த உள்ளத்துல இருக்கிற நடனமாடுறது தான், திரு நர்த்தனம் ஆடுறது தான். ஹிருதி அகமிதி நித்யசிபோஹோ தே வதந்தி ஹிருதயம் நாம. உனக்கு ஹிருதயம்ங்கிறதே உன்னுடைய பேர், இதயம்ங்கிறதே உன்னுடைய பேர். ஹிருதயம்ங்கிறது ஆத்மா இருக்கக்கூடிய ஸ்தானம்னு முதல்ல சொல்லி தருவான். ஆனா ஹிருதயத்துல ஆத்மா உட்கார்ந்து இருக்குன்னா ஹிருதயம் ஆத்மாவை விட பெருசாயிடும். என்னை விட பெருசா இருக்கிற இடத்துல தானே எனக்கு உட்கார முடியும். இட் வில் பி மோர் பர்வேசிவ். அதனால ஹிருதயம் ஆத்மாவோடு இருக்கக்கூடிய இடம் அல்ல, ஹிருதயமே ஆத்மா, உள்ளமே ஆத்மா. அப்பர் தேவாரத்தை பகவான் எடுத்து காட்டுவார். அப்பர் சுவாமிகள் ஒரு இடத்துல உள்ளமே அப்படின்னு பரமேஸ்வரனை கூப்பிடுறார். உள்ளமே ஆத்மஸ்வரூபம். அந்த உருகக்கூடிய அந்த இடம், அந்த அகங்காரம் உதிக்கும் ஸ்தானத்தை நாம நாடினோமானால், அந்த நாடக்கூடிய இடம் எப்படி பாருங்க. முதல்ல பிரபஞ்சத்தை காட்டி கொடுத்தாரு பகவான். ஏன்னா நமக்கு இந்திரிய மண்டலத்துல இருக்கிறதுனால பார்க்கிறது கேட்கறது அப்படிதான் தோணும். நமக்கு ஈஸ்வரனை பார்க்க முடியுமா அப்படிதான் கேட்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட விவேகானந்தர் அதைத்தான் கேட்டார், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட முதல்லயே போய் கடவுள் ஆத்மாதான் சொல்லல. ஏன்னா அவர் இருக்கிற நிலை அப்படி, ஏதோ பார்க்க வேண்டிய வஸ்துங்கிற நிலையில தான் இருக்கார். அதனால ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார், நான் பார்த்திருக்கேனப்பா, நான் ஒன்னை எப்படி பார்க்கிறேனோ அதை விட இன்டிமேட்டா பார்த்திருக்கேன் அப்படிங்கிறதுல அந்த மெசேஜ் வச்சுட்டாரு. நான் ஒன்னை எப்படி பார்க்கிறேனோ அதை விட இன்டிமேட்டா நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா இன்னுமேலாம் அதுக்கு அடுக்க முடியாது. அப்படி அடுக்க கண்ணுக்கு கண்ணாய் கண் இன்றி காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சலா அப்படின்னாரு. அந்த காணக்கூடிய வஸ்து எல்லாமே வந்துட்டு போயிடும். காணக்கூடியவனாக பகவான் நமக்குள்ள இருக்கா, எல்லாத்தையும் காணறவனாக, காட்சியா அல்ல காணறவனாக, திருஷ்யமா அல்ல திருக்காக, அறிவா அல்ல அறியக்கூடியவனாக அருணாச்சலம் நம்ம உள்ளத்துல ஜொலிக்கிறது. என்னில நான் ஆக, என்னுடைய ஸ்வரூபம் ஆக. ஹரிநாம கீர்த்தனம் நேற்றுக்கு பாடினேனே, அதுல கிருஷ்ணஸ்வரூபத்தை சொல்றார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். கிட்டத்தட்ட அதே ஸ்லோகம் மாதிரி தான் பகவான் கண்ணுக்கு கண்ணாய் பாடியிருக்கார். அர்க்கானலாதி வெளிவொக்கே கிரகிக்கும் ஒரு கண்ணின்னு கண்ணன் മനമാകുന്ന കണ്ണ് അതിനു കണ്ണായിരുന്ന പൊരുൾ താനെന്ന് ഉറയ്ക്കുമളവ് ആനന്ദമെന്തു ഹരി നാരായണായ நமஹ. வெளியில இருக்கிற உலகத்தை எல்லாம் பார்க்கிற கண்ணு, அந்த கண்ணால அர்க்க அனலாதி வெளிவு, சூரியன் அக்னி இதெல்லாம் பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம். அப்ப முதல்ல உலகத்தை காட்டி கொடுத்தார் பகவான். அப்புறம் அந்த உலகத்தை எப்படி நீ பார்க்கிறாய்? கண்ணால பார்க்கிறேன். கண்ணு இருந்தா மாத்திரம் பார்க்க முடியுமா? இல்லை, அதுக்கு பின்னால மனம் இருக்கணும். மனம்தான் கண்ணால வந்து பார்க்கிறது. மனமாகுன்ன கண்ண அதினு கண்ணாயிருந்த பொருள். மனசை யாரு பார்க்கிறா? கனவு காண்ற போது நல்லா மனம் தெரியறதே, மனசுல இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கிறோமே. எப்படி தெரிஞ்சது? மனசுக்கு யாரு கண்ணு? மனசுல ஏற்படக்கூடிய திருஷ்யங்களை எல்லாம் யாரு பார்க்கிறா? இருட்டு ரூம்ல படுத்துக்கிறோம், நல்லா லைட்ல தெரியறது இல்லையா கனவு. கனவு காண்றதுக்கு லைட்டே வேண்டாம், வேற லைட் வேண்டாம். எப்படி தெரிஞ்சது? தைஜசம்னு மனசுக்கே பேரு. அது எந்த லைட்ல தெரிஞ்சது? மனசுக்கு பின்னால ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் என்ன? ஜோதிஷாம் அபி தஜ்ஜோதிஹி. உன் ஜோதி உருக்காட்டு அருணாச்சலா அப்படின்னாரு. அந்த ஜோதி என்ன அப்படின்னு தேடி பார்த்தோமானால்
ஹிருதி அகம் இதி நிருத்யசி போஹோ. அந்த பக்கம் இந்த பக்கம் அசங்க முடியாம நான் 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 நான்கிற அந்த நடனம் இருக்கே, அந்த நடனத்தை போய் ஸ்பர்ஷம் பண்ணுவோம் உள்ளத்துல. தேவதந்தி ஹிருதயம் நாம. ஹே அருணாச்சல, அந்த திருநடனம் ஆடக்கூடிய உன்னுடைய பேரே உள்ளம் என்பதாகும், ஹிருதயம் என்பதாகும். ஹிருதயம் என்பது உன்னுடைய பேராகும். அப்படின்னா அந்த ஹிருதயத்துல போய் மனம் ஒடுங்கிறது. நான்கிற அந்த உணர்விலேந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம மனம் நிற்கிறது. அகங்காரத்தை மனம் போய் நாட அகங்காரம் அகம் ஸ்பூர்த்தியா மாறும். திரும்ப திரும்ப இந்த ஒரு குழுவை நம்ம மனசுல வச்சுக்கணும். அகங்காரம் அகம் ஸ்பூர்த்தியா மாறும். இப்போது நமக்கு அது அகம் விருத்தியா இருக்கு. நான்கிற கோபிச்சுக்கிற நான், காமிச்சுக்கிற நான், பொறாமப்படுற நான், இஷ்டப்படுற நான், வெறுக்கிற நான், இப்படியெல்லாம் அந்த நான் ஒட்டின்னு இருக்கு. இதுக்கு அகங்காரம். அதுல காரம் இருக்கு. காரம் என்ன? காமம், கோபம், பொறாமை, அட்டாச்மெண்ட், இதெல்லாம் அதுல சேர்ந்துட்டு இருக்கு. நான்கிறத மெதுவா நாம கவனிச்சோமானால், உள்ள அப்படி செகஞ்சு பார்க்க ஆரம்பிச்சோமானால், அது இந்த காரத்தை விட்டுடும். மெதுவா அது செப்பரேட்டா நம்ம இதுவரை அனுபவிக்காத ஒரு அனுபூதியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ளத்துல பருக ஆரம்பிப்போம். அந்த நான்கிறத கவனிச்சுட்டே இருக்க, அந்த அகங்காரத்தை பிடிச்சுக்க. அப்படி பிடிச்சுக்க 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 அந்த அகங்காரம் அகம் ஸ்பூர்த்தியா மாறும். அதானது அது மெதுவா இட் வில் ரிலீஸ் பீஸ். உள்ளேந்து ஒரு பலூன் குத்துற போது அதுல இருந்து காத்து வெளியில வர மாதிரி நம்ம உன்முக திருஷ்டினால இந்த அகங்காரத்தை போய் மெதுவா ஸ்பர்ஷம் பண்ண அதுக்குள்ளேந்து அமைதி, அதுக்குள்ளேந்து பிரேமை. நிறைய பேர் கேட்கிறா பகவான் கிட்டே, பகவானை நான் யார் விசாரம் பண்ணா பக்தி எங்கேருந்து வரும்? நான் யார் விசாரம் பண்ணா அது ஏதோ இன்டலெக்சுவலா இருக்குன்னு நினைச்சுக்கிறார் நிறைய பேர். ஆனா அதை போய் ஸ்பர்ஷம் பண்ண அதுலேருந்து அமைதி வெளியில வரும், அதுலேருந்து அன்பு வெளியில வரும், அதுலேருந்து பரவின ஒரு அனுபவம். ஆகாசம் மாதிரி, ஆகாசவன் நிர்மல நிர்விகல்பம். விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் சொல்றார், ஆகாசத்தை போல நிர்மலமா, களங்கம் இல்லாம, நிர்விகல்பம், இரண்டாவது ஒரு வஸ்து இல்லாம, நிச்சீம பவுண்டரி இல்லாம, நிஸ்பந்தன சலனம் இல்லாம, நிச்சீம நிஸ்பந்தன நிர்விகாரம் சேஞ்ச் இல்லாம, அந்தர்பகிஷூன்யம், that state உள்ளு புறம் பேதம் இல்லாம, அனன்யம் தன்னிலேந்து அந்நியமா ஒரு வஸ்து இல்லாம, அத்வயம் ரெண்டு இல்லாம, அனன்யம் அத்வயம் ஸ்வயம் தன்னுடைய ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியதான பரம்பிரம்மா. அந்த பரம்பிரம்மா உள்ளத்துல ஜொலிக்கிறது. கிம் அஸ்தி போத்தியம் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு மேல இனிமே என்ன தெரியறதுக்கு இருக்கு? இதுக்கு மேல இன்னும் உணர்றதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேல இனிமே என்ன பார்க்கறதுக்கு இருக்கு? இதுக்கு மேல எதை நாடுறதுக்கு இருக்கு? அது சதத போதமா இருக்கு. கிமப்பி சதத போதம். ஏதோ ஒரு ஆதிசங்கரர் வார்த்தை விவேக சூடாமணியில அற்புதமான ஸ்லோகம். இந்த சமாதி நிலையை சொல்லக்கூடிய ஸ்லோகம். கிமப்பி சதத போதம், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். சததம்னா கான்ஸ்டன்ட், போதம் அப்படின்னா அவேர்னஸ். கிமப்பி சதத போதம் கேவல ஆனந்த ரூபம். அது கேவலமான ஆனந்த ரூபமா இருக்கு. கேவல ஆனந்த ரூபம். அது ஏதாவது உபமை சொல்லுங்களே, எது மாதிரி இருக்கு சொல்லுங்க. நிருபமம், அது எது கூட உபமிக்க முடியாது. நிருபமம் அதிவேலம், இட் டிரான்சென்ட்ஸ் ஆல் லிமிடேஷன்ஸ். நிருபமம் அதிவேலம் நித்யமுக்தம், இட் இஸ் எவர் லிபரேட்டட் அவேர்னஸ். நித்யமுக்தம் நிரீகம், டிசைருக்கு அதை ஸ்பர்ஷம் பண்ணவே முடியாது. as long as you have any desire or craving, you will not touch it. நிரீகம் நிகம வச்சன சித்தம், வேதங்கள் எல்லாம் அதை சொல்றது. நிகமம்னா வேதம், வேதங்கள்லாம் அதை சொல்றது. வேதங்கள் சொன்னதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்போம். நித்தியம் அஸ்மத் பிரசித்தம் அப்படிங்கிறார்.
நித்தியம், தினமும், கான்ஸ்டன்ட்லி, ஆல்வேஸ், எப்போதும் நமக்கு அனுபவத்துல பிரசித்தமா தெரியறதுங்கிறார். நித்தியம் அஸ்மத் பிரசித்தம். எப்படி பிரசித்தமா இருக்கு? அஸ்மத் பிரசித்தம். அஸ்மத் அப்படின்னா நான்கிற உணர்வு ரூபமா அது நம்மளுக்கு உணரப்படுறது. அப்படி உணரப்படுறதுன்னா அப்புறம் ஏன் வேதாந்த விசாரம் பண்ண? எல்லாருக்கும் உணரப்படுறது, நான் இருக்கேன்னு தெரியறது. அப்புறம் என்ன தெரிஞ்சாலும் அதுதான் இதுன்னு தெரியறது இல்லை, கவனம் அது மேல விழறதில்லை. தேடாது உற்றனல் திருவருள் நிதி அப்படின்னு சொன்னார் பகவான். அந்த நிதி இருந்தாலும் அந்த நிதியை அடையலை. பழம் கையிலேயே வச்சுட்டு இருந்தாலும் ருச்சிக்கலை. அந்த மாதிரி இந்த உணர்வு இருந்துட்டே இருக்கு நமக்கு ஜென்ம ஜென்ம ஜென்மாவா. ஆனா நம்ம ஸ்ரத்தைங்கிறது அது மேல விழல. நித்தியம் அஸ்மத் பிரசித்தம் ஹிருதி கலயதி வித்வான். ஹிருதயத்துல கலயதி அப்படின்னா he perceives, experiences, tastes. வித்வான் ஞானி, படிச்சவன் அர்த்தம் இல்லை, ஞானி உள்ளத்துல, அவன் உள்ளத்துல இத பருகிறான். பிரம்மபூர்ணம் சமாதௌ அப்படிங்கிறார். பூர்ணமான பிரம்மத்தை தன் உள்ளத்துல தானாகவே தன்னில தன்னாலேயே அனுபவிக்கிறான். தானே தானாக புஜிக்க தன்மய அப்பளமிட்டு பாரு அப்படின்னு பகவான் சொன்னார் அப்படா பாட்டுல. தானே தானாக புஜிக்க, தன்னில தானாக புஜிக்க. அப்ப அந்த தன்மய நிஷ்டை தான் இங்க அதுக்கு மெதுவா நம்மளை கூட்டின்னு போக முதல்ல பிரபஞ்சத்தை காட்டினார். இந்த பிரபஞ்சம் பூரா அருணாச்சலத்துல உதிச்சு அருணாச்சலத்துல நின்று அருணாச்சலத்துல லயமாகிறது. இந்த மலையில தான் உதிக்கிறதா அப்படின்னு மடைய கேள்வி கேட்பன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் பகவான் அருணாச்சலத்தோட ஸ்வரூப லட்சணத்தை கொடுக்கிறார். வெளியில இருக்கிற அருணாச்சலத்தை காட்டி கொடுத்து கருணாபூர்ண சுதாப்தின்னு சொன்னப்புறம் உள்ள இருக்கிற அருணாச்சலத்தை காட்டி தரார். ஹிருதி அகமிதி நிறுத்தியசிபோ. காஷி பஞ்சகம் சொன்னேன். அந்த காஷி பஞ்சகத்துல ஆதிசங்கரரும் இதே மாதிரி காஷியை சொல்றார். மனோ நிவர்த்தி பரமோ பிரசாந்தி சா தீர்த்தவர்யா மணிகர்ணிகாச்ச ஞான பிரவாஹா விமலாதி கங்கா சா காஷிகா அகம் நிஜ போதரூபா. வெளியில் அலையக்கூடிய மனச அந்தர்முகமா திருப்பி ஹிருதயத்துல வைக்கிற போது ஒரு ஸ்டில்னஸ் உண்டாருது. அந்த ஸ்டில்னஸ் தான் கங்கையில இருக்கிற மணிகர்ணிகா கட்டம். அந்த ஸ்டில்னஸ் யாரோட ஹிருதயத்துல இருக்கோ அவனுக்கு உள்ளத்துல பிரகாசிக்க கூடின உணர்வு தான் விஸ்வநாதன். அந்த உணர்வை யார் வச்சுட்டு இருக்கானோ அவனுடைய உடம்பே காசி அப்படிங்கிறார் காசி பஞ்சகத்துல. காசி கஷேத்திரம் ஷரீரம் திரிபுவன ஜனனி வியாபினி ஞான கங்கா பக்தி ஸ்ரத்தா கயேயம் நிஜகுரு சரண தியான யோகா பிரயாகா விஸ்வேஷோயம் துரிய சகல ஜன மன சாட்சிபூதோ அந்தராத்மா தேஹே சர்வம் மதீயே எதிகதா புனः தீர்த்தமன்யத் கிமஸ்தி. இனி எங்க தீர்த்தத்துக்கு போனோம்? இந்த உடம்பே காசி கஷேத்திரம், ஞானமே கங்கை, ஆத்மாவே விஸ்வநாதன். ஸ்ரத்தை பக்திங்கிறது கயா, குருவோட சரணத்தை தியானம் பண்றதுங்கிறது பிரயாகம். இதெல்லாம் நம்ம உள்ளத்துல இருந்துடுத்தானால் தீர்த்தமன்யத் கிமஸ்தி. வேற எந்த தீர்த்தம்? அது யாரோட உள்ளத்துல இருக்கோ அவன் நம்ம ஊர்ல எங்கேயாவது ஒரு வாட்டர் டேங்க்ல முங்கினானா அந்த வாட்டர் டேங்க் கங்கை ஆயிடும். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு பாகவதம் சொல்றது. அவ எங்கேயாவது ஒரு வாட்டர் டேங்க்ல போய் முங்கினா போற அந்த வாட்டர் டேங்க் தீர்த்தம் ஆயிடும். அதுதான் அவபிரத ஸ்நானம். ஞானிகள் எங்க குளிக்கிறாளோ அவ கூட குளிக்க வேண்டியது. அப்போ இதே மாதிரி தான் பகவான் சொல்றார் அருணாச்சலம் அந்தராத்மாவே. இந்த வெளியில இருக்கிற அருணாச்சலம் இட் ரெப்ரசன்ட்ஸ் தி இன்னர் அருணாச்சலா. உள்ள இருக்கிற அருணாச்சலம் நான் நான் ஹிருதி அகமிதி நிறுத்தியசிபோ. அருணாச்சல அக்ஷரம் மாலையில முதல் பாட்டு இருக்கேன். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலாங்கிற பாட்டு இருக்கேன். அருணாச்சலம் அப்படின்னு
உள்ளத்துல நினைக்கிறவாளோட அகங்காரத்தை வேரோட அறுக்கிறது அருணாச்சலம். தர்சனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாம் து மரணாத் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம். அருணாச்சலத்தை ஸ்மரிக்கிறவாளுக்கு முக்தின்னு சொல்றதுக்கு பகவான் முதல் பாட்டிலே சொல்றார், அருணாச்சலம் அப்படின்னு நினைக்கிறவாளுடைய அகங்காரத்தை அருணாச்சலம் அறுக்கிறது. அது எப்படி பகவானே அப்படின்னு கேட்டார் ஒரு பக்தர். அதுக்கு பகவான் அர்த்தம் சொன்னார். இது அண்ணாமலை சுவாமிகள் சொல்லியிருக்கார். பகவான் அர்த்தம் சொன்னார், நீங்க தான் ஆத்ம விசாரத்தினால்தான் அகங்காரம் அழின்னு சொல்றீங்களே, அப்புறம் நீங்களே பாடி வச்சிருக்கீங்க அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா சொல்லியிருக்கீங்க, அது எப்படி? அப்ப பகவான் அந்த பாட்டுக்கே பொருள் சொன்னாராம். அருணாச்சலம் அன்வயம் பண்ணணும் ஸ்லோகத்தை. அருணாச்சலம் அகமே என நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. சரியா போச்சு. அருணாச்சலம் அகமே, அகமே அல்ல அகமே. அருணாச்சலம் அகமே. அருணாச்சலம் என்னது? உனக்குள்ள எது நான் 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 நடனம் ஆடுறதோ அதுவே அருணாச்சலம் என நினைப்பவர். அதானது நமக்குள்ள நான் அப்படின்னு நடனம் ஆடுறது அருணாச்சல ஸ்வரூபம் அப்படின்னு யாரு தெரிஞ்சுட்டு பாக்குறாளோ அவளோட அகங்காரத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. கரெக்டா போயிடுச்சு. பிரம்ம வித்யை வந்துடுத்து அங்கே. அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல. அகம் அப்படின்னு நடனமாடுறது அருணாச்சலத்தோட உண்மை ஸ்வரூபம். அது அக்னிஸ்தம்பம். அக்னிஸ்தம்பம் ஞானமாக கூடின நெருப்பு. நமக்குள்ள இருக்கிற ஞானமாக கூடின நெருப்பு. அந்த நெருப்புல நம்ம வாசனைகள், மனம், அகங்காரம், கர்ம பிராரப்தம் எல்லாத்தையும் ஹோமம் பண்ணணும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மத்துல பிரம்மமாக கூடின நெருப்புல ஹோமம் பண்ணணும் அப்படின்னு கீதையில பகவான் சொன்னார். எல்லாத்தையும் கர்மம் பண்றவனையும் ஹோமம் பண்ணணும். பெரிய யாகங்கள்லாம் பண்ண சாதாரணமா அந்த யாகத்துல லாஸ்ட்ல என்ன பண்ணுவான்னா, யாகத்துல இருக்கிற அந்த உபயோகப்படுத்துற யூட்டென்சில்ஸ் எல்லாம் இருக்கே, அந்த மரத்தால பண்ணின குழியல், அந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாத்தையும் நெருப்புல போடுவான். அப்புறம் யாகசாலைக்கு நெருப்பு ஏற்றுவான். யாகசாலையே பொசுக்கி விடுவான். இது என்னத்தை காட்டுறதுன்னு இது மாதிரிதான் நமக்கு ஞானம். ஞானம் வர ஞானத்துக்கு உபயோகப்படுத்தின கருவி கரணங்கள் எல்லாம் கூட ஞானமாக கூடின நெருப்புல பொசுங்கி போய் லாஸ்ட்ல அந்த யாகம் பண்ணினவனும் பொசுங்குவான், அவனையும் முழுங்கிறது தான். மகாபலி அழகா யாகம் பண்ணினார். அதனால என்னாச்சு, அந்த பூர்ண புருஷன் அங்க வந்துட்டான். பூர்ண புருஷன் சின்னதா வந்தான். முதல்ல வாமனனா வந்து திரிவிக்ரமனா வளர்ந்தான். இதோட மர்மம் தெரியாம நம்ம கதை பார்த்துட்டு இருக்கோம். வாமனனா வந்தார். வாமனன்கிற பதமே உபனிஷத் பிரயோகம். சின்னதா வந்து பெருசாயிட்டார். அவர் வாமனன்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசதே அப்படின்னு வேதமே சொல்றது. ஹிருதயமாக கூடின தகரத்துக்குள்ள சுருக்கமா இருக்கிற பொருளுக்கு வாமனன்னு பேரு. அது நம்ம உள்ளத்துல பாக்குறத முதல்ல கீதையிலேயே பகவான் க்ஷரபுருஷன், அக்ஷர புருஷன், புருஷோத்தமன்னு சொல்றார். க்ஷரம்னா அகங்காரம், அக்ஷரம்னா அகங்காரம் என்னன்னு தேடி பார்த்தால் நம்ம உள்ளத்துல இருக்கிறா போல ஜோலிக்க கூடின ஆத்மா, அதுதான் வாமனன். சுருக்கம் சின்னதா வந்தது அது. Then you surrender to it completely. Your body, your mind, your vasanas, everything is surrendered to that awareness in your heart. அதுதான் மகாபலி பண்ற வேலை. மகாபலிட்ட 3 அடி மண்ணு கொடுன்னு கேட்கிறார். மகாபலி முதல்ல 2 அணத்தை கொடுத்தார். அப்புறம் 3ஆமத்துக்கு இடமே இல்லை, எல்லாத்தையும் முழுங்கி விட்டார் அவர். 3ஆமத்தை எங்க அப்படின்னு கேட்கிறார். பகவான் கிட்ட பால் பிரண்டன் கேட்டார், பகவானே should I not give up all my possessions அப்படின்னு கேட்டார். பகவான் சொன்னார், the possessor too அப்படின்னா. நீ பொசஸரை வச்சுட்டு பொசஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன காரியம்? கிவ் அப் த பொசஸர். மகாபலி முதல்ல கொடுத்தது பொசஷன்ஸ், தட் இஸ் நாட் ரியலி ஹிஸ். 3ஆவது என்னன்னா தன்னை கொடுக்கணும். அதுக்குதான் அதையும் கொடு அதையும் கொடு அதையும் கொடுன்னு கேட்கிறார். எதையும் கையில வச்சுக்காத, உன்னையே கொடு. மகாபலி புரிஞ்சுட்டார். பாகவதத்திலேயே இதெல்லாம் கல்பனை பண்ணிக்க வேண்டாம், பாகவதத்திலேயே இருக்கு.
மகாபலி சொல்றார், பகவானே நீ யாருன்னு நான் புரிஞ்சுட்டேன். நூனம் நகா அசுராணாம் துவம் பாரோக்ஷ பரமோ குருஹு அப்படிங்கிறார். அசுரர்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்க இன்டைரக்டா முன்னால நிற்கக்கூடிய பரமாச்சாரியம். இந்த அனுகிரகம் வேற யாரும் பண்ண மாட்டா. அம்மா பண்ண மாட்டா, அப்பா பண்ண மாட்டா, உலகத்துல இருக்கிறவா பண்ண மாட்டா. அனித்தியமானத்தை எல்லாம் புடுங்கிட்டு போய் என்னையே முழுங்க நிற்கிறேன் இப்ப எனக்கு முன்னால. அப்படி சொல்லித்தான் குரு சீர்ஷ்ணிமே பதம், என் தலையில உன் பதத்தை வை அப்படின்னு அடங்குறான். அது என்னன்னா, நம்ம சாதனையினால ஜாகிரத அவஸ்தையும் சொப்பனாவஸ்தையும் சுத்தம் பண்ணி விடலாம். ஆனால் சுஷுப்தி நிலையில நம்ம அகங்காரம் ஒளிஞ்சுன்னு இருக்கு. அந்த சுஷுப்தி அவஸ்தைக்கும் நம்ம அனுபூதி பதம் வியாபிச்சதானால்தான் நம்ம பூர்ணமா சுதந்திரமாக முடியும். இல்லாட்டா நம்ம வாசனைகள்லாம் சுஷுப்தி நிலையில அடங்கி கிடக்கும், காரண சரீரத்துல அடங்கி கிடக்கும், காரண சரீரத்துல அடைஞ்சு கிடக்கும் அகங்காரம். அந்த அகங்காரத்தையும் அர்ப்பணம் பண்ற வேற பூர்ணானுபவத்தை நம்மளால அடைய முடியாது. ஆனா எப்போ நம்மளையும் நம்ம அர்ப்பணம் பண்றோமோ அப்போ இந்த ஹிருதயத்துல மாத்திரமா இருக்கக்கூடியவர் சர்வத்திர உலகளந்த பெருமாளா வியாபிச்சுடுவார். அப்படின்னா உலகம் பூரா முழுங்கிறது. கபலித கன விஸ்வரூபா, அப்பதான் விஸ்வத்தை பூரா முழுங்குறார் அவர். அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த சிறிய புருஷனுக்கு தன்னை அர்ப்பணம் பண்ண அந்த சிறிய புருஷன் என்ன பண்ணுவார், அவர் பெரிய புருஷன் ஆயிடுவார். எல்லாத்தையும் வியாபிக்க கூடிய நானும் இல்லாம ஆயிடுவாங்க, தன்னையும் முழுங்கி. அதான் கோபஸ்ரீகள் சொல்றா, பாவம் மகாபலி 2 அடி மண்ணு கொடுத்தார், இவன் போராதுன்னு விட்டு அவனையே முழுங்கி விட்டார்னா கோபஸ்திரீகள். இது தெரியாம பட்டிமன்றம் போட்டு இருப்போம் இல்லையா, மகாபலி கிட்ட வாமனன் பண்ணியது சரியாச்சா தப்பாச்சா? தலையில இழுத்து சிம்பாலிக்கா இருக்கிறதெல்லாம் மடையம்மார் மண்டையில மாட்டின்னு முழிக்கிறது. அதி சூக்ஷ்மமான விஷயம். அது ஒரு முழுங்குறார் பகவான். அப்பதான் உலகளந்த பெருமாளா பகவான் பிரகாசிக்கிறார். அப்படின்னா என்ன, பகவானை தவிர எதுவும் இல்லை. ஏகமேவ அத்விதீயம் நேஹனா நாஸ்தி கிஞ்சன சர்வம் கலு இதம் பிரம்ம. காணக்கூடியதெல்லாம் பிரம்மமயம்ங்கிற உணர்வு எப்ப வருது, தன்னையும் இல்லாம பண்ணிக்கிறது, அந்த அனுபவிக்க கூடிய தானும் இல்லாம போறத, அகங்காரமும் இல்லாம போறது, அகங்கிருத்தியும் இல்லாம போற போது அந்த இடத்துல சுத்தமான பிரஜை போதம் ஆத்மா ஜொலிக்கிறது. அந்த அனுபவ நிலைதான் பூர்ணானுபவ நிலை. அந்த பூர்ணானுபவ நிலையைத்தான் பகவான் இங்கே காட்டுறதுக்கு முதல்ல வாமனனை காட்டி கொடுக்கிறார். முதலியே சொன்னார் கபலிதகன விஸ்வரூபா. அந்த விஸ்வம் எப்ப கபலனமாகிறது, உள்ளத்துல இருக்கிற வாமனனை பார்க்கணும். வாமனன் யாரு, ஹிருதி அகமிதி நிறுத்தியசி. போ ரொம்ப சூக்ஷ்மம் மாதிரி, ரொம்ப சின்னது மாதிரி காணப்படுறது. உள்ளத்துல எல்லாத்தையும் சின்னதை விட சின்னதா காணப்படுறது. மனம் எல்லாதை விட சின்னமா இருக்கு, எல்லாதை விட பெருசு மனசு இல்லையா. ஆகாசத்தை விட பெருசுன்னு பார்த்தோம், ஆனா அது ஆகாசத்தை விட சின்னதா இருக்கு மனசு. அந்த மனசை விட சின்னதா இருக்கு அகம்விருத்தி, அகம்விருத்தியை விட சூக்ஷ்மமா இருக்கு அகம் ஸ்பூர்த்தி. அந்த அகம் ஸ்பூர்த்தியை பகவான் காட்டி கொடுத்தார். அந்த அகம் ஸ்பூர்த்தியை நாடினோமானால் அகம் ஸ்பூர்த்தியே சர்வவியாபியா இருக்கிற வஸ்துவா ஜொலிக்கும். ஆனால் இட் ஷுட் பி டச்டு வித் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆறுது கேட்கப்படாது. அதனால்தான் சூக்ஷ்ம விஷயத்துல கொஸ்டின் ஆன்சரே படாது. பகவான் கிட்ட யாராவது கேள்வி கேட்டா கூட அதனால பகவான் என்ன பண்ணுவார், கேட்கறவன் யாருன்னு பாரு. பகவானே ஒரு டவுட் பண்றவன் யாரு, எனக்கு சந்தேகம் வந்திருக்கு, சந்தேகப்படுறவன் யாரு? பகவான் பரம கிருபையினால நம்மள சந்தேகம்ங்கிற மென்டல் வேர்ல்டுல அலைய விடுறதில்லை. சந்தேகத்தை தீர்த்து மாளாது. இப்போ ஒரு சந்தேகத்தை தீர்த்துதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு சந்தேகம் வரும். ஒரு மானசிக விருத்தி தானே இது. அதனால சந்தேகம் தீர்த்தத்தினால நமக்கு ஸ்பிரிச்சுவலி we are not going to grow. நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது கிருஷ்ணனோட 8 பத்னிகள் இருக்காளே, அவ பேர் என்ன, இது நினைச்சுட்டு பயந்துன்னே நான் பாகவதத்தை விட்டுவிட்டேன், சப்தாகம் சொல்றது. இதுல எல்லாம் போய் மனசு போயிடும். அது தெரியாது சாமி எனக்கு சொல்லிடு. ஐயோ நீங்க பாகவதம் சொல்லிட்டு இருக்கு, இது கூட தெரியாதா அப்படின்னு. தெரியாது எனக்கு. இதுல எல்லாம் மனசு போயிடும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்ன ஆகும், பகவான் கிட்டே பகவானே மறுபிறப்புல என்ன ஆகும் நிறைய பேர் கேட்டிருக்கா. நான் பிறந்த அடுத்த ஜென்மாவில நீ இப்ப பிறந்திருக்கியா பாரு. நான் பிறந்திருக்கேனே பகவான், யாரு பிறந்திருக்கா, நான் பிறந்திருக்கேன். அந்த நான் என்ன கவனி.
ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் எக்ஸ்பீரியன்ஷியலி. இல்லாட்டா உனக்கு பிரயோஜனப்படாது. எதையோ இன்டெலெக்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு பதிலா இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதுக்கு பதிலா இன்னொரு இன்ஃபர்மேஷன். இல்ல இப்ப நான் வேற ஏதாவது சொன்னேன்னா, ஓ நான் இவ்வளவுனா வேற ஏதோ நினைச்சுட்டு இருந்தேன், இப்பதான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு. அது புரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? திருப்பியும் பிரெயின்ல ஒரு ஷெல்ஃப்ல ஒரு புஸ்தகத்தை வைக்கிறதுக்கு பகரம் இன்னொரு புஸ்தகத்தை வைக்கிற மாதிரி இந்த புஸ்தகத்தை எடுத்து அந்த புஸ்தகத்தை வைக்கிறான். சில பேர்லாம் கொஞ்ச நாளைக்கு நோவல் படிப்பா, நோவல் எல்லாம் படிச்சு மாறிண்டே வரும். முதல்ல இந்த குழந்தைகள் படிக்கிற புஸ்தகங்கள், அப்புறம் நோவல்ஸ் எல்லாம் படிப்பா, அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் பிலாசபி புஸ்தகங்கள் எல்லாம் படிப்பா. என்ன நோவல் வைக்கிற ஷெல்ஃப்ல பிலாசபி புக்கை வைக்கிற மாதிரி பிரெயின்ல இத்தனை நாளைக்கு அந்த ஐடியாஸ், இட் இஸ் ஆல்சோ எ ஷெல்ஃப். அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. பூர்வ காலத்துல புஸ்தகங்கள் இருக்கலே பிரெயின்ல அடுக்கி வச்சுட்டு இருந்தாவா. வேதமெல்லாம் புஸ்தகம் படிச்சு வச்சுக்கலையே, பிரெயின்ல அடுக்கி வச்சுட்டு இருந்தா. ஆனா பிரெயின்ல அடுக்கி வச்சிருந்தாலும் புஸ்தகத்துல வச்சுக்கிற மாதிரி தான். நம்ம ஹிருதயத்தை திறக்க வேண்டிய சாவியை தான் பகவான் காட்டி கொடுக்கிறார். ஒரு வீடு எங்க இருக்கு தெரியணுமானால் அந்த பூட்டி இருக்கிற துவாரத்துக்குள்ளால உள்ளே இருக்கிற லைட் வெளியில வரதில்லே, அந்த மாதிரி சத்தியத்தோட வெளிச்சம் அடிக்கடி வெளியில மூச்சு விடுறது, நான் மூச்சு விடுறது. அந்த மூச்சை பிடிச்சுக்கோ. கோ பேக் டு த சோர்ஸ். இதுக்குதான் ஹிருதி அகமிதி நிறுத்தசிபோ, நான் என்று இதயத்தில் நடித்திடுவையால் உன் பேர் தான் இதயம் என்றிடுவர் தான். உன்னுடைய பேரே ஹிருதயம் அப்படிங்கிறது. இது இல்லை, நாம நிறுத்துறோம். நாளைக்கு மேற்கொண்டு பார்ப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.